இராவிட்டால் நீர் செய்கின்ற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து சொல்றான், ஆண்டவரே நீர் தேவனு உங்கள் கூட இல்லாம இருந்துச்சுன்னா இந்த அற்புதங்களை செய்ய மாட்டீர் ஆண்டவரே. அப்ப என்ன அவர் அற்புதங்களை செய்தாரு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மரித்தவங்களை எழுப்பினார், குஷ்டரோகளை சுஸ்தமாக்கினார், காற்றையும் கடலையும் அகற்றினார், என்னென்னவோ குஷ்டரோகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார், கண் இல்லாதவங்களை கண்ணு கொடுத்தார், காது இல்லாதவங்களை காது கேட்க செய்தார். எவ்வளோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, தேவன் உன்னோட இல்லாவிட்டால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆனா அவரே தேவன் என்று அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ அப்படி சொல்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணனா, செழிப்பு பூரணமும் கொடுக்க அவர் வந்தார். நம்மளுக்கு என்னன்னா, இது வியாதிகளும் சாபங்களும் பாவங்கள் இருந்து விடுதலை கொடுக்க தேவன் என்ன பண்ணார், ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவன் எதற்காக நமக்கு வந்தார்? நான் அப்பயே சொன்னேன், ஆராதனைல சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சித்ருக்கு ஒருத்தருக்கு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். அந்த தரிசனம் கொடுக்கும் போது அவர் போனார். அங்க சிங்காசன சுத்திலும் நிறைய சிங்காசனங்கள் இருக்கிறதா. ஆண்டவரோட சிங்காசன சுத்திலும் நிறைய சிங்காசனங்கள் இருக்கிறதா. ஆனா ஒரே ஒரு சிங்காசனம் மட்டும் காலியா இருந்ததா. அப்போ அந்த காலியா இருக்கிற சிங்காசனத்தை பார்த்தார் அவரு. அப்போ கேட்டாரா, தூதன் கேட்டாரா, ஆண்டவரே இந்த சிங்காசனங்களை எல்லாரும் உக்காந்து இருக்கிறாங்க, ஆனா இது மட்டும் காலியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அது அப்போ சொன்னார தேவதூதன், இது சாத்தானோட சிங்காசனம். அப்போ ஏன் காலியா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, சாத்தானுக்கு பெருமை வந்ததுனாலே சாத்தான் என்ன பண்ணார், ஆண்டவர் தள்ளி விட்டார். அந்த சிங்காசனம் காலியா இருக்கிறது. அப்ப இந்த சிங்காசனம் யாருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் சொன்னாரா, என் கற்பனையிலபடி நடக்கிறவன், என் யாரு தேடுறாங்களோ, என் கற்பனையிலபடி யாரு இருக்கிறாங்களோ அவனுக்கு இந்த சிங்காசனத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னாராம். அப்போ சாத்தான்னு சொன்னானா, தேவன் என்ன பண்ணணும், அழு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நோக்கமா, எப்படியாவது இவன் அழு வைக்கணும், ஏன்னா என்னை கீழே தள்ளிட்டான், என் சிங்காசனம் வேற இவனை கொடுக்குறான், அதனால இவன் எப்படியாவது என்ன பண்ண அழு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தானு ஒரு பிளான் போட்டான். ஆனா ஆண்டவர் அழு வைக்க முடியுமா? முடியாது. ஆனா யார் மூலமா ஆண்டவர் அழு வைக்க முடியும்? யார் மூலமா அழு வைக்க முடியும் ஆண்டவரை? நம்மள மூலமா, தேவனோட பிள்ளைகள் மூலமா அவர் என்ன பண்ண அழு வைக்க முடியும் அப்படின்னு. அதனாலதான் தேவன் என்ன பிசாசு என்ன பண்ணுதுன்னா, குடும்பம்ல கஷ்டம், கண்ணீர், வேதனை, வியாதி, துக்கம் இதெல்லாம் கொண்டு வர்றது காரணம் என்ன? பிசாசு தான் நம்மளை கொண்டு வருவான். இது கொண்டு வந்து நாம் அழுவும் போது அவன் என்ன பண்ணா, நம்மளை பார்த்து சும்மா இருப்பாங்களா? இப்போ உங்க பிள்ளை அழுந்துட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியா? என் பிள்ளை எழுந்துட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேனா? என்ன பண்ணுவேன் நான்? அவளை பார்த்து நான் அழுவேன், என்னை பார்த்து அவள் அழுவா. அது போலதான் நம்ம தகப்பன் என்ன பண்ற, நம்ம அழுவுறது பார்த்து அவர் அழுவாரு. அல்லேலூயா. நம்ம அழுவுறத பார்த்து அவர் அழுவாரு. ஒரு விதவை மகன் எடுத்துட்டு வரான், பாடியில எடுத்துட்டு வராங்க. ஆனா போறாரு இவரு, அந்த விதவைய கண்ணீர் விடுது, அழுவுது. அழும்போது, மகளே நீ அழாதே, இவரு அழுவுறாரு. எத்தனை இடத்துல தேவன் அழுந்திருக்காரு தெரியுமா? அதெல்லாம் இன்னொரு நாள் நான் சொல்றேன். அது அழுது சொல்லிட்டு சொல்றாரு, நான் என்ன அழாதே அப்படின்னு சொல்லிட்டு பாட தொட்டாரு. அது வாலிபன் பிழைத்தான். லாசர், மரித்த லாசர், மரியாள் அழும் போது அவர் அழுந்தார். எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எருசலேம் ஜனங்களை செய்யற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து அவர் என்ன பண்ண, கண்ணீர் விட்டார். பிசாசு என்ன பண்ணுதுன்னு ஆண்டவர் அழு வைக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரோட சொரூபத்துல உருவாக்கின அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டங்கள், வேதனை, வியாதிகளை கொண்டு வந்து அழு வைக்கிறான். அதுக்காக தான் தேவன் நம்மளுக்கு வந்தார், நமக்காக வந்தார். அல்லேலூயா. நம்ம தேவன் எதுக்காக வந்தாருன்னா, நம்மளை விடுவிக்கிறதுக்காக. யாரில் இருந்தன்னா, சத்ருவில் இருந்து, பிசாசில் இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் தேவன் மனுஷன் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனத்துல, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டிருக்கின்றீர்கள். பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் அவராலே இயேசுவுக்குள் பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகின்றவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா.
ஆனா மேன்மை பாராட்டணும்னா யாரை குறித்து நம்மளை மேன்மை பாராட்டணும்? ஏன் கர்த்தர் கொடுக்குற ஏன் மேன்மை பாராட்டணும்? நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குள்பட்டவர்கள். கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் தான் உங்களை அழித்திருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் உனக்கு ஜீவன், சுக, பல, ஆரோக்கியம், ஆசை கொடுத்து இருக்கிறார். நீ கிறிஸ்து போல சாயல் உள்ளவர்கள். நீங்க தேவன் சாயல் உள்ளவர்கள். நீங்க அதனால நீங்க பாராட்ட வேண்டியது யாரை பாராட்டணும்? நமக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, அழகு, பெருமை, படிப்பு, இது நம்ம பாராட்டணுமா? எது நம்ம பாராட்டணும்? கிறிஸ்துவன் தான் நம்ம பாராட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மை பாராட்ட, கர்த்தர் குறித்தே மேன்மை பாராட்டணும். தேவனு குறித்தே மேன்மை பாராட்டணும். கொஞ்சிலர் ரத்தங்களை குறித்து, கொஞ்சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ சொல்லுங்க, தேவனுடைய மேன்மை கொடுத்து பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாரு? எல்லாமே குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனா நாம் என்ன பண்ணனா? தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறாரு. நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவர் சாயலாக நம்மளை படுத்தி இருக்கிறாரு. அதனாலே நம்மது இது சரீரம் அவளுது, இந்த அவயங்கள் அவருது. நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு அவயங்கள் இல்லைன்னா எவ்வளவு ஒரு மனுஷனு எவ்வளவு கோடி ரூபாய் வேல்யூவேஷன் இருக்கிறவன் ஒரு மனுஷன். நாம நினைக்கிற இதெல்லாம் கேவலம், இதெல்லாம் என்ன, இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, கலீஜி, அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா அவளுக்கு இருக்கிற ஒரு வேல்யூவேஷன் எவ்வளவு ஒரு வேல்யூவேஷனை கொடுத்து மனுஷனை உருவாக்கி இருக்கிறாரு. ಗೊತ್ತಾಗುತ್ತಾ? ಏನು ಅಣ್ಣ ಕನ್ನಡಲ್ಲ, ಏನು ವ್ಯಾಲ್ಯೂಯೇಷನ್? ಬೆಲೆ. ಎಷ್ಟು ಬೆಲೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಬೆಲೆ ನಿಮಗಿದೆ? ಅವರು ಉಸಿರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಓಕೆ. ಆದರೆ ಬೆಲೆ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಿಮಗೆ? ನೀವು ಒಂದೊಂದು ನೀವು ಇರೋ ಅವಯಗಳು ಮಾರಿದ್ರೆ ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಕೋಟಿಗಳು. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்போ ನೀವು ಅಂದುಕೊತೀರ, ಏನು ನಮಗೆ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಏನು ದೇವರು ನನ್ನ ಕೆಲಸ ಇದೆ, ಮನೆ ಇದೆ, ಏನಿದೆ, ಏನು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ದಾರೆ? ನಾನು ದುಡಿಸ್ಬೇಕು, ನಾನು ಏನು ತಿನ್ನಬೇಕು, ನಾನು ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಬೇಕು, ಅಷ್ಟು ತಾನೆ ಬ್ರದರ್? ಕೇಳಿ, ನಿಮ್ಮ ಮನುಷ್ಯ ಕೂತ್ಕೊಯ್ ಕೇಳಿ. ಇದು ನಾವು ಅಂದ್ಕೊತೀವಿ. ಏನಂತೀರಿ? ನಾನು ದುಡಿಸ್ತೀನಿ, ನಾನು ಓದಿದ್ದೀನಿ, ನಾನು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ದೇವರು ನನಗೇನು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ? பொழும்புறீங்களா இல்லையா? ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? பொழும்புறீங்களா இல்லையா? சொல்லுங்க, பொழும்புறீங்களா இல்லையா? கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, என் சத்ருக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களே, பேரங்களெல்லாம் நல்லா இருக்காங்களே, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? ஏன் என் குடும்பத்திலவே இப்படி நடக்கணுமா? நான் தேவன் தேடிட்டு இருக்கிறேனே. புலம்புறமா இல்லையா? புலம்புறமா இல்லையா? பேசுறோம் தானே. அப்போ யார் அவமானப்படுத்துகிறோம்? நம்ம யார் அவமானப்படுத்துகிறோம்? சொல்லுங்கம்மா, யார் அவமானப்படுத்துகிறோம்? தேவனை நம்ம அவமானப்படுத்துகிறோமா இல்லையா? ஏன் என் குடும்பத்திலவே இந்த கஷ்டம்? ஏன் என் பிள்ளைங்களுக்கே இந்த கஷ்டம்? ஏன் எனக்கே இப்படி கஷ்டம்? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, பாவம் செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்க நல்லா இருக்கிறாங்க, விபச்சாரம் நல்லா இருக்கிறாங்க, திருடன் நல்லா இருக்கிறாங்க. நான் தேவனுக்காக வாழ்கிறேன், தேவನ ಪಾದத்தில் ದೇವನ ಹತ್ರ ಬಂದಿದ್ದೀನಿ, ನಾನಕ್ಕೆ ಯಾಕೆ ಕಷ್ಟ? ನೀನು ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಇಲ್ಲ ಕೋಟಿ, ಎಷ್ಟು ಕೋಟಿ ವಿలుವೆ ಕೊಟ್ಟು ನಿನ್ನ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ನೀನು ಮೈಯಲ್ಲಿ ಇರೋ ಒಂದೊಂದು ಲೆಕ್ಕ ಹಾಕು. ನೀನು ಒಂದು ಹಲ್ಲು ಕಟ್ಟಬೇಕಲ್ಲ, ಎಷ್ಟಮ್ಮ? ನೋಡು, ಡಾಕ್ಟ್ರ್ ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ಹಲ್ಲು ಕಟ್ಟಬೇಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಹಲ್ಲಿದೆ ಅಮ್ಮ ನಿಮಗೆ? 32. ಒಂದೊಂದು ಲೆಕ್ಕ ಹಾಕು. ಒಂದು ಹಲ್ಲು 6,000ನಾ? ಇಲ್ಲ 30,000. ಸರಿ ಜಗಳ ಆಡಬೇಡಿ. ಸರಿ ಒಂದು ಇದು ಹಾರ್ಟ್ ಎಷ್ಟು? ಬೆಲೆನೇ ಇಲ್ಲ. ಕೈಗಳ ಕಾಲೆಷ್ಟು? ಬೆಲೆನೇ ಇಲ್ಲ, ಇಲ್ವಾ? ಕಿಡ್ನಿ ಎಷ್ಟು? ಬೆಲೆನೇ ಇಲ್ಲ. ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಕೋಟಿ
ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ನಿಮಗೆ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಅವ್ರು ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ, ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ದೇವರು ನನಗೆ? ಕಷ್ಟ ಅಂದರೆ ಕಷ್ಟ, ವ್ಯಾಧಿ, ಬೇರೆ ಏನಯ್ಯ ನಿನಗೆ ಮಾಡಬೇಕು ದೇವರು? ದೇವ್ರಿಗೆ ನೀನು ಏನು ಮಾಡಿದ್? ನೀನು ಸರಿ, ದೇವ್ರು ನಿನಗೇನು ಮಾಡಲ್ಲ. ದೇವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀನೇನು ಮಾಡಿದೀಯಾ? தேவனை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ನಾವೇನು ಮಾಡಿದ್ದೀರಾ ದೇವರಿಗೋಸ್ಕರ? ಎಷ್ಟು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮ ಆದುಕೊಂಡ್ರು? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ? ಅದೇ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನಾವೇನು ಮಾಡಿದ್ದೀರಿ? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಸುವಾರ್ತೆ ನಾವು ಸಾರಿದ್ದೀರಿ? ಎಷ್ಟು ಬಡವರಿಗೆ ಸಹಾಯ ನಾವು ಮಾಡಿದ್ದೀರಿ? ಕೇಳಿ ಬರ್ತದೆ, ಕೇಳಿ ಬರ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವಾಗೂ ಹಾಗೆ ಕೇಳಬಾರದಂತೆ, ಅದು ದೊಡ್ಡ ಶಾಪ ಅಂತೆ. ಸ್ವಲ್ಪ ಜನ ನಾನು ಏನು ಕೆತ್ತಿದೆ, ನನಗೇನು ಊಟಿಸಿದೆ, இப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? என்னை எதுக்கு பெத்த? அன்றைக்கே நீ சாகடிச்சிருக்கணும். எதுக்கு எனக்கு பெத்த? எதுக்கு எனக்கு படிக்க வச்ச? தாயினை ஒதுக்கிறது, தாய்க்கு விரோதமாக பேசுறது, தகப்பனுக்கு விரோதமாக பேசுறது, வேதனைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது. ஐயோன்றப்பா தேவன். இது கேள்வி கேட்கிறவனுக்கு ஐயோன்றார் ஆண்டவர். என்னை எதுக்கு கட்டிக்கினேன்? நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கிறோம். எத்தனை பேரை? நான் கேட்கல, நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன எதுக்கு கேட்டுக்கினேன்? எங்க அம்மா வீட்டில் இருந்தா நல்லா ஜாலியா இருந்திருப்பேன் நான். அம்மா வீட்டில் நாறு போறது தெரியாது, நாறுது. ஆனா இவர்கிட்டே சொல்றது, நான் எதுக்கு நான் கட்டிக்கினேன்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இந்த பெருமை பேச்சுகள், அல்லேலூயா, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம மாறணும். கொஞ்ச சிலர் நாம் இருக்கிறவங்களுக்கு அந்த பெருமை இருக்காது. நெரும்ப இருக்கிற அந்த குடம் என்ன ஆகுது? ஆடாது. நெரும்ப இருக்கிற தண்ணி என்ன ஆகுது? ஆடாது. அது பாதி இருக்கும் பாருங்க, அது என்ன பண்ண ஆடும் பாரு, அப்படி ஆடும். ஒரு சாப்பாடு செஞ்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு மெசேஜ் இல்லை, எனக்கு புத்தி தான். ஒரு சாப்பாடு செஞ்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே சாப்பாடு அப்படியே இருக்க கழுவிடுவாங்க, தூக்கி போட்டுடுவாங்க. ஒரு களி செஞ்சு அதில் ஒருத்தர் சாப்பிடலாம், அவ்வளோ களி என்ன பண்ணுவாங்க? கீசி விட்டுடுவாங்க. ஒரு பாத்திரம் கழுவுனா அந்த சோப்பாயில் இருக்கு இல்லையா, யாரதோ போதும், நம்மளுக்கு என்ன? அவங்க தானே கஷ்டப்படுறாங்க. அந்த சோப்பாயில் அப்படியே கழுவி போட்டு ஓட்டிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தானே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனமாக செய்வாங்க. வேற உங்களுக்கு தானே. போனா நமக்கு என்ன? வேலைக்கு போகிறாங்க, போனா தடப்படான்னு அடித்து போட்டுடுவாங்க பீஸுங்க இல்லையா? எப்போ கிரேமாவுதோ அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, நமக்கு தேவனுக்கு கொடுத்த அந்த வேலை, தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பம், தேவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சபை, அந்த சபையில செய்யற அந்த வேலை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். சின்ன சின்ன காரியத்தை கூட தேவனை பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம வாங்கல, யாரோ வாங்குறாங்க. எடுத்து வீசினா என்ன, டஸ்ட்பின்ல போட்டா என்ன, அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே கொட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி தெரியுமா? ஸ்டோர் அரிசியா எங்க வீட்டுல? நாங்களும் சாப்பிட மாட்டோமா ஸ்டோர் அரிசி. நாங்களாம் எங்கே பிறந்தோம்? எங்கே பிறந்தோம்? பேலஸ்லாம் நாங்கள் பிறந்தோம், மைசூர் மகாராஜா வீட்டில். நாங்களா ஸ்டோர் அரிசியா? அது ஒரு மாதிரி கப்பா இருக்கும், அதை நாங்கள் என்ன பண்ணுறதில்ல. ஆனால் நான் சாப்பிட்றேன். நான் என்ன பண்ணுறேன்? சாப்பிட்றேன். இருக்காதீங்க இப்படி. இந்த பெருமை யாருக்கும் இருக்கக்கூடாது. ஆண்டவரோட வருகை எப்படி வரும் தெரியுமா? பஞ்சம், உபத்திரம், தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, போடுறதுக்கு துணி இருக்காது. ரோட்ல போடக்கணும், காட்டில் போட இருக்கணும். எங்க தேவன் எங்க கொண்டு போறாரோ அங்கேதான் நம்ம இருக்கணும். ஆனா இப்ப இருந்து நம்ம பழகணும். என்ன கொடுத்தாலும் நம்ம சாப்பிடணும். தேவனுக்கு கொடுத்தது
கை வச்சு ஸ்தோத்திரம் படி நம்ம சாப்பிடணும். அந்த பெருமை நம்மளுக்கு. கொஞ்சம் பாத்ரூமா, இந்தம்மா போற பாத்ரூம் நான் கழுவணுமா? அந்த பாத்ரூம் பாருங்க, மேலே பாத்ரூம் இருக்குது, ஒரு பொம்பளையாவது சரி அந்த பாத்ரூம் கழுவி இருக்காங்களா பாருங்க. இந்த வேலை நான் செய்யணுமா? எனக்கு என்ன குறை? வேண்டாங்க, இது மாதிரி வேண்டாம். ಎವ್ವಳಿಗೆ ಅವಳು ತಾಳ್ಮೆಯ ನಿಂಗೆ ಇರ್ಬೇಕು. ಎಷ್ಟಕ್ಕೆಷ್ಟು ತಾಳ್ಮೆಯಾಗ ನೀವಿದ್ದೀರೋ ಅಷ್ಟಕ್ಕಷ್ಟು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಎಮ್ಮೆ ಇರೋರ್ಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ದೇವ್ರ ಗೊತ್ತಾ? ಎತ್ತು, ಕನ್ನಡಲ್ಲಿ ಹೇಳಿ, ಕನ್ನಡಲ್ಲಮ್ಮ, ಎಬ್ಬರು ನಿಲ್ಲಿಸ್ತಾರ, ಎದುರ್ತು ನಿಲ್ತಾರೆ. ತಾಳ್ಮೆ ಇರೋರ್ಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು? ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನೀವಾದರೇನು ಸರಿ, ನಾನಾದರೇನು ಸರಿ, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗ ನಾವು ಮಾಡಬಾರದು. ನಾವು ಎಷ್ಟಕ್ಕೆಷ್ಟು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅಷ್ಟಕ್ಕಷ್ಟು ನಾವು ತಗ್ಗಿ ನಡಿಬೇಕು. ಅವರು ಕೈಯಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ರೆ ನಾವು ಅವ್ರ ಕಾಲಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ರೆ ನಾವು ಕೈಯಲ್ಲಿ ಮಾಡುವವರಾಗ ನಾವು ಇರಬೇಕು. ಆವಾಗಲೇ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋದು ವೇಸ್ಟ್ ಮಾಡಬಾರದು. ದೇವರು ನನಗೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದರೆ ರೇಷನ್ ಅಕ್ಕಿ ನಾನು ತಿಂತೀನಿ. ದೇವರು ನನಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದ್ರೇನು ದೇವರು ನನ್ನ ತಗ್ಗಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೇನು ಅವರು ಕೂಡ ನಾನು ಕೂತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತೀನಿ. ಗೊಜ್ಜಿದ್ರೇನು ಸರಿ, ರಸ ಇದ್ರೇನು ಸರಿ, ಏನಿದ್ರೇನು ಸರಿ, ಅವ್ರ ಹೆಂಗೆ ಏನೋ ಅಂದ್ರೆ ಏನು ಕೇಳ್ತೀನಿ, ನಾನು ನೀಟ್ನೆಸ್ ಕೇಳ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. ಏನು ಕೊಟ್ರೇನೋ ನಾನು ಊಟ ಮಾಡ್ತೀನಿ. ಎಂಥವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಕೂಡ ನಾನು ಇರ್ತೀನಿ. ಒಬ್ಬೊಬ್ರು ಆ ಮನೆನ, ಆ ಊಟನ, ಆ ಜನನ, ಈ ಥರ ನಾವೇನು ಮಾಡಬಾರದು, ಇರಬಾರದು. ನಾವು ದೇವರು ಒಂದೊಂದಕ್ಕೂ ಲೆಕ್ಕ ನಾವು ಕೊಡಬೇಕು. ನಾವು ಅಂದುಕೊಂತೀರಿ ದೇವರು ಎಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ ಅಂದುಕೊಂತೀರಿ. ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬನು ಅವ್ರ ಕಣ್ಣುಗಳು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ತಗ್ಗಿ ನಡೆಯುವಾಗಲೇ ದೇವನವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಕ್ಕಾಗುತ್ತೆ. ಊಟ ಎಲ್ಲ ವೇಸ್ಟ್ ಮಾಡಬಾರ್ದು. ಬಟ್ಟೆಗಳು ನಿಮ್ಗಿಲ್ದಿರ ಇದ್ದ ಇಲ್ಲಿ ಇರೋ ಬಟ್ಟೆಗಳು ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ಬಡವರಿಗೆ ನೀವು ಕೊಡಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಬಂದಿರೋದು. ಬೇರೆಯವ್ರ ನೋಡಿ ನಾವೇನು ಮಾಡೋ ಕೇವಲ ಮಾತಾಡಬಾರ್ದು. ಬಡವರಿಗೆ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡೋವರಾಗಿರಬೇಕು. ಎಷ್ಟು ಈ ವೇಸ್ಟ್ ನಾವೇನು ಮಾಡಬಾರದು. ಎಮ್ಮೆ ನಮಗಿರಬಾರ್ದು. ದೌಲತ್ ಅಂತಾರಲ್ವಾ, ದೌಲತ್ತ ಅದು ನಮಗೇನು ಮಾಡಬಾರ್ದು, ಇರಬಾರ್ದು. பிரதர் கன்னட தெரியாது போல, தெரியாது. சரி, வீட்டில் போய் சொல்லிடுமா, டிரான்ஸ்லேட் பண்ணிடு, ஓகேவா? சரியா? இப்படி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக நம்ம வாழ்றவங்களாக இருக்கணும். பெருமை நம்ம இருக்கவே கூடாது. வேலை செய்கிற இடத்துலனும் சரி, குடும்பத்துலனும் சரி, பெருமை நம்மளுக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறவங்க சொல்லணும், அப்பா இந்த இவங்க பாருங்க எவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க, ஆனாலும் பாருங்க எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்க, எவ்வளோ அன்பா பேசுறாங்க. ஒரு அம்மா எனக்கு கூட வந்தாங்க, பிரதர் வந்திருந்தாரு. ஒரு அம்மா, அந்த அம்மா ஆண்டவர் தெரியாத அறியாத ஒரு அம்மா. அந்த அம்மா ஒரு பாஸ்டர் பார்த்து சொல்லிச்சு, நாங்க கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து இந்த பாஸ்டர் கிட்ட வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணணும்னா, பாஸ்டர் மூஞ்ச பாரு, அந்த பாஸ்டர் பேசுறது பாரு. நாங்க கஷ்டத்துல வந்தா வாம்மா உக்காரம்மான்னு சந்தோஷமா பேசாம எப்ப பார்த்தாலும் உம்மன்னு இருந்தா இப்படிப்பட்ட பாஸ்டர்கிட்ட நாங்க வந்தா நாங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேவலமா பேசிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஆனா அது அப்போ நான் நினைச்சேன், நான் பாத்தியா இவங்க இப்படி பேசுறாங்களே, அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எனக்கு அப்படியே இதாச்சு. அப்போ நம்ம எல்லாம் அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நமக்கு எவ்வளோ கஷ்டங்க இருக்கலாம், ஆனாலும் நம்ம தேடி வர்றவங்களுக்கும் நம்ம அன்பு, நம்ம கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், கடன் இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நம்ம பார்க்குற சின்னங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனோட பிள்ளைங்களன்னா ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்களை நம்ம எல்லாம். எப்பொழுது சோர்வா இருந்துட்டு நீ போய் பிரசங்கம் பண்ண, யார் வீட்டில் போய் நீ அழுக்கு துணி எடுத்துட்டு போயிட்டு, ஐயோ எனக்கு எந்த ஆண்டவர் எனக்கு ஆடம்பர வேலை கொடுக்கல, நான் இப்படியே போறேன் அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு அழுக்கு துணி போட்டு ஏதோ ஒன்று போட்டுட்டு போய் அடுத்தவங்களுக்கு நீ உன்னை ஆசீர்வதிக்கிறாரம்மா இயேசுன்னு சொல்லு, என்ன சொல்லுவாங்களா பார்க்கலாம்? என்ன சொல்லுவாங்க? நீயே ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிற, எப்படி இருக்கேன்னு, நீயே ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிற,
நீயே கடனோட இருக்கிற, நீயே ವ್ಯಾಧಿயோட இருக்கிற, ಉಣಿಯೋ ಸಾರಿ ಆಶೀರ್ವದಿಸಿಟ್ಟು ವರ ಹೇಳ್ತಾರೆ ಇಲ್ವಾ? ಹೇಳ್ತಾರೆ ಇಲ್ವಾ? ಹೇಳ್ತಾರೆ. ಆದರೆ ಅಂಥವ್ರ ಮುಂದೆ ನಾವು ಯಾರು ಹೆಂಗಿರ್ಬೇಕು? அப்படிப்பட்ட ஜனங்கள் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம யாரு? ராஜாதிராஜோட பிள்ளைங்க. அல்லேலூயா. நம்ம அவங்கள முன்னாடி எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லான்னா நல்லா இது போட்டுட்டு, சென்ட்டு போட்டுட்டு, லிப்டிக் போட்டுட்டு அப்படி நான் சொல்லலை. நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு பேச்சு எப்படி இருக்கணும்னா இயேசு போல, இயேசு எப்படி பேசுகிறார், எப்படி நேசிக்கிறார், எப்படி அன்பு செலுத்துறார், அப்படி நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டி சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டுட்டு சென்ட்டு கீட்டு போட்டுட்டு மினுக்கலாம். அது இல்லை பொறுமை. நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், போகணும், தாழ்மையோட நம்ம பேசணும், சுவிசேஷன் சொல்லணும், வரணும். ஒரு அம்மா சர்ச்சு கூப்பிட்டா ஒரு அம்மா சொல்லிச்சா, நம்ம தேவனை ஆசீர்வதிச்சுடுறான்னு சொல்றீங்க, ஆனா கிறிஸ்தவங்களெல்லாம் நல்லவங்களாவா இருப்பீங்க? கிறிஸ்தவங்க நல்லா இருக்கிறீங்களா? அவங்கக்கிட்டே இருக்கிற கெட்டுத்தானே வேற யாருக்கிட்டையும் இல்லை. எப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த அம்மா அதுக்கப்புறம் எதுவும் பேசல, வந்துச்சு. அப்படி இருக்கிறாங்க. அப்படி தயவு செஞ்சு நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்துவங்களன்னா நம்மளை பார்த்த ஜனங்கள் என்ன பண்ணணும்னா கையெடுத்து கும்பிடுறவங்களாக நாம் இருக்கணும். நம்மளை கையெடுத்து, அம்மா நல்லா இருக்கீங்களா, எவ்வளோ அன்பை பேசுகிறாங்க பாருமா, எவ்வளோ தாழ்மை இருக்கிறாங்க பாருமா, எவ்வளோ முகம் சிரிச்சு முகத்தோட இருக்கிறாங்க பாருமா, எப்படி சிரிச்சு முகத்தோட இருக்கிறாங்க பாருமா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த அம்மா ஒரு அம்மா சொல்லிச்சு, இவனுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு, நீங்கள் ஐயா என்னை பற்றினா உனக்கு தெரியாது, நீ வா, இப்போ என்னை பார்த்து பிடிச்சி போச்சுன்றே, நீ வா அப்படின்னு நினச்சி. வருவாங்க ஆண்டி, நீங்கள் ரொம்ப கஷ்டமா, நீங்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு, என்னை பற்றி உனக்கு தெரியாது அம்மா, நீ வா ஃபஸ்ட்டு உன்னை பெண்டு எடுக்கிறே வா அப்படின்னு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ನಾನು ಬೆಂಡ್ ಎಡಿಕ್ರೆ ವಾನ್ சொல்லியிருக்கிறேன். ನೀನು ನೋಡಿದ್ರೆ ನಿನ್ನ ಡ್ರೆಸ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ನಿನ್ನ ಮಾತು ಚೆನ್ನಾಗಿದೆ, ನೀನು ನಗಿತಾನೇ ಇದೆಯಾ, ನೀನು ತುಂಬ ನನಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು. ಅಯ್ಯಯ್ಯೋ ನೀ ಯಾಮಾದಿಟ್ಟೇಡಿ ಅಮ್ಮ அப்படி ನೀ ಯಾಮಾರಿಬಿಟ್ಟೆ ನೀ ಪಾಪ, ನಾನು ನೋಡಿ ನೀನು ಬಾ ಅಂತ ಕರೆದಿದ್ದು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்தம்மா சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு பக்கம் ಹೌದಾ சரி, ಹೌದಾ ಸರಿ ಬಾ, ನೀನು ಚರ್ಚಿಗೆ ಬಾ ಫಸ್ಟು ಅಂತ ಹೇಳಿದೆ. ಒಂದು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಹತ್ರ ಕೇಳು, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆವಳು ನೋಡು, ஐயோ பாஸ்டம்க்கு எಷ್ಟோ செலவாಗುತ್ತೆ பாப்பா, எவ்வளோ செலவாகுது, எப்படி நீ சமாளிக்கிறீங்க பாஸ்டம்மா, நீங்கள் எவ்வளோ நல்ல, ரொம்ப பிடிச்சி போச்சு, ஒரு 20 வாட்டி சொல்லியிருக்குது, ரொம்ப பிடிச்சி போச்சேன் நான். அதுதான் சொன்னேன், நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிற, வருவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நினைப்பாங்க, ஐயோ மகத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் மகத்தை பார்க்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாதுடாப்பா, இந்த அம்மா பார்த்தா சிரிச்சிட்டு இருக்குது, நல்லா ட்ரெஸ் போட்டுருக்குது, ஆனால் இப்படி பேசுதே அப்படின்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால தேவ புள்ளிகளான நம்ம என்ன பண்ணணும்னா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் என்னமோ தெரியல, அந்தம்மா வரும்போது 2 நாள் வந்தாங்க, 2 நாள் நான் சிரித்தேன். அதுதான் அந்தம்மா என்ன நினச்சாங்க, இந்த அம்மா எப்போ சிரிச்சுட்டே இருக்குதுன்னு நினச்சாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நான் எப்பொழுதும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. 3வதாக நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 91:11 பாருங்க. சங்கீதம் 91:11. உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி. எதுக்காக வந்தார் தேவனு? உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எதுக்கு வந்தார் அவரு? நம்ம ஒளிகளை நம்மளை என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறதுக்காக. நீங்க போகும்போது வரும்போது உங்களை ஒளிகள் அவர் பாதுகாக்கிற தேவன். ஆனா அவர் என்ன பண்ண, யாருக்கு கட்டளையிடுகிறாரு? தூதர்களை கட்டளையிடுகிறார். என் மகள் இப்போ போறா, என் மகன் இப்போ போறா, நீ என்ன பண்ண, நீ போ. ஒரு சகோதரி சொல்லுவாங்க, அதை நான் சொல்லியிருக்கிறேன்.
அந்த சகோதரி என்ன போயிட்டு இருந்திருக்கும் போது ஒரு லாரி, பெரிய லாரி வந்துதான். அந்த லாரி வந்துட்டு பார்க்கல இந்த அம்மா, போன் பேசிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கு ரோட்ல. ஆரன் அடிக்கிறா. இது என்ன பண்ண, கார்ல போடுறது வந்துருக்குதா இல்லைப்பா, இப்போ கார்ல போடுறது அது என்ன சொல்லுவீங்க, ஏறு, அது வந்திருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு போன் பேசிட்டு ஜாலியா போயிட்டு இருக்குதா. ஆனா லாரி வந்துட்டு இருக்குது, ஆரன் அடிக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு தெரியல. இந்த பக்கம் டிச்சு, இந்த பக்கம் டிச்சு. என்ன பண்றது, எங்க போறதுக்கும் இது இல்லை. லாரிக்காரன் ஆரன் அடிச்சுட்டே இருக்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் லாரி வந்துட்டு இருக்குது. யாரோ கை பிடிச்சி என்ன பண்ணாங்க, இடுத்து அந்த டிச்சுக்கு அந்த பக்கம் போட்டாங்களாம். என்ன பண்ணாரு, டிச்சுக்கு அந்த பக்கம் போட்டாராம். அப்போ கார்ல இருக்கிறது எடுத்துட்டா, என்ன பார்த்தா லாரிக்காரன் துப்புறான். அப்ப யார் அந்த அம்மா காப்பாத்திருக்கிறது, தூதர்கள். அவன் என்ன பண்றாரு, பாதுகாத்து. இப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, பாத்தீங்களா, நான் படுத்துட்டு இருந்தேன், யாரோ வந்தாங்க, என்ன ஏன் அம்மா இப்படி படுத்துட்டு இருக்கிற, நீ எலும்பி என்ன பண்ண, வேலை செய்ய சொன்னாங்க. இது யார் சொல்றது, தூதர்கள் அனுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதுக்காக வந்தாரு, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்கிற சொல்லுங்க, நம்மளை பாதுகாக்க. நமக்கு என்ன பண்ணா, உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார். உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான், நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தேவன் வந்திருக்கிறார். நாலாவதாக பார்க்கிறோம். நாலாவதாக நீங்க பாருங்க, அதே சங்கீதம் 29 இது வாசிச்சோம் இல்லையா, 29:11. 21:11 வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எது கொடுத்தாருமா, பலன் கொடுப்பார். சொல்லுங்க எல்லாரும். என்ன பலன், இது என்ன பலன், என்ன பலன், நீ சாப்பிட்டதானே நீ பலன் இருக்கும், நீ சாப்பிட்டதானே பலன் இருக்கும், சரிங்களா. ஆனா சாப்பிட்டதானே பலன் இருக்கும். ஆனா அவர் எதுக்கு வந்தாரு, நம்மளுக்கு பலனை கொடுக்க வந்திருக்கிறார். இன்னொன்னு சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார். பலன் யார் கொடுக்கறது, தேவன். நம்ம சாப்பிடுறோம், அது சாப்பிட்றதுக்கு அந்த பலன் உருவாக்குறது யாரு, நம்ம தேவன். இன்னொன்னு, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், நம்மளுக்கு சமாதானம் இல்லாம வாழ முடியுமா. நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கும்போது, நான் இந்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கிறேன் ஜனங்களை. ராத்திரி பகலு, எப்போ ராத்திரி ஆகுமோ, எப்போ பகலாகுமோ, எப்போ என் தேவன் என்ன எடுத்துட்டு போயிடுவாரோ. குடிக்கான கணவர் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சாயந்தரம் ஆச்சோன்னா குடிச்சிட்டு வந்துடுவானே அப்படின்னு சொல்லி நடுக்குவாங்க பொம்பளைங்க. அடிப்பான் வந்தா. நைட் என்ன பண்ணுவாங்க, நைட் என்ன பண்ணுவாங்க, வந்து அடிப்பாங்க குடிச்சிட்டு வந்து. அதெல்லாம் இந்த பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நரக்கம் வேதனை, நரக்கம் டெய்லி அடி. அப்ப அந்த பொம்பளைங்க எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க அவங்க, நரக்க வேதனை, நரக்கம். நரக்கத்துக்கு கூட போயிடலாம், ஆனா இதுகளுக்கிட்ட என்ன பண்ண முடியாது, குடிக்கார கணவர்கிட்ட வாழ முடியாது. அல்லேலூயா. அது என்ன பண்ண, அடிப்பான். பக்கத்தை இன்னொருத்தி கூட்டிட்டு வருவா, அது பக்கத்துல இன்னொன்னு எடுத்துட்டு வருவா. அவன் வாயில என்னன்னா அந்நிய பாஷைகள் வரும், இங்கிலீஷ் பாஷைகள் வரும், இங்கிலீஷ் பாஷைகள் வரும். அதெல்லாம் தாங்குறது யாரு, அந்த பொண்ணு, மனைவி, பிள்ளைங்க, அதெல்லாம் தாங்கணும். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு சமாதானம் இருக்குமா, குடும்பத்துல இருக்காது, அவங்களுக்கு சமாதானம். அதனால சமாதானம் கொடுக்கறதுக்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்காரு. எங்க சமாதானம், தேவன் பாதத்துல இருக்கும் போதுதான் சமாதானம், தேவனோட ஆலயத்துல இருக்கும் போதுதான் சமாதானம். அதனாலே தான் நம்ம என்ன பண்ண, சமாதானத்தை கொடுக்க தேவன் நம்மளுக்கு வந்தாரு. அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கறதுக்காக தேவன் நம்மள வந்திருக்கிறார். அந்நிய ஜனங்களை நீங்க பார்க்கும்போது, நான் கிராமத்துல இருந்தேன், நான் படிச்சுட்டு இருந்தேன். எங்க வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடும்பம் இருந்தது. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு பால் கொடுத்து வளர்த்தாங்களாம். எங்க அம்மா எங்கேயாவது வேலைக்கு போயிடுச்சேன்னா அந்த அம்மா பால் நான் குடிச்சிருக்கிறேன். நான் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பால் கொடுத்துதான் நான் தான் வளர்த்தேன் அப்படின்னுவாங்க. அந்த அம்மானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க கணவர் என்ன பண்ணா, டெய்லி வந்து அடிப்பாங்க. ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்குது, வந்து அப்படி அடிக்கிறாங்க. நான் என்ன சின்ன பிள்ளைன்னா கொஞ்சம் வயசு அப்படி இருந்தேன், ஒரு 11 வயசு அப்படி இருந்தேன். அப்ப என்ன பண்ணேன், அவர் அடிக்கும் போது அந்த மொச்சில் அடிக்கிறாங்க. நான் போய் அப்படி பிடிச்சிட்டு அவனை போட்டு நான் மிதிக்கிறேன். அந்த அக்காவை நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை பிடிச்சி சொல்லி விட்டுட்டான். மழை. அந்த அம்மா அப்படி அடிச்சிருக்க பாரு, ரத்தம் அந்த மழையில போயிட்டே இருக்குது.
எனக்கு அதை பார்த்ததோ அழுவுறேன். நான் அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அழுவுறேன். எல்லாரும் கூப்பிட்டு பாரு அந்த அம்மா அடிச்சுட்டாங்க, வாங்க இவன் அடிங்க அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, சின்ன வீடு பெரிய வீடு எதை வச்சிருந்தான். சின்ன வீடு கூட்டிட்டு வந்திருக்கிறான். சரியா? அப்போ அந்த அம்மா அழுவுறது பார்த்து நானும் அந்த அம்மா கூட அழுவுறேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, டெய்லி அந்த அம்மாவுக்கு அடிதான். டெய்லி அந்த அம்மாவுக்கு அடிதான். அந்த அம்மா இவள் தான் இருந்தது அந்த அம்மா. ஆனா பிள்ளைங்க 9 பிள்ளைங்களை பெற்றுச்சு. டெய்லி அடி. அப்போ அந்த அம்மா சொல்லும், ஐயோ என்னை தேவன் எதுக்காக வச்சிருக்கிறாங்களோ, என்னை எடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாய்சன் குடிச்சா, கிணத்துல போய் விழுந்தா, என்ன பண்ணாலும் ஆண்டவர் அந்த அம்மா எடுக்கல. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என்னை கேட்கறது வந்தாங்க அவங்க சொந்தக்காரங்கெல்லாம். நான் எல்லாம் சொல்லிட்டேன், ஆமாம் இப்படி அடித்தாங்க, அந்த அம்மா இப்படி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவனு போட்டு அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் நல்லா மிதிச்சாங்க. சரிங்களா? இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, சமாதானம் இல்லாமல் எத்தனை பொம்பளைங்களை என்ன பண்ணாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்கதான் தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் சமாதான பிரபு, நம்ம தேவன் என்ன, சமாதான காரணர், சமாதான பிரபு. 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் கடைசி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அல்லேலூயா. பவுல் சொல்றார் என்னன்னா, பாவிகளை ரட்சிக்கதான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆனா அதுல பிரதான பாவி நான். பவுல் யாரு தெரியலையா? கிறிஸ்துவங்களுக்கு விரோதமா இருந்தவர், கிறிஸ்துவங்களை சரசால போடுறவளும், கிறிஸ்துவங்களை என்ன பண்ண வேதனைப்படுத்துறவர், துன்பப்படுத்துறவர் பவுல். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுக்கு அவரே சொல்றாரு பாருங்க, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகம் வந்தார். ஆனா அதுல பிரதான பாவி நான். ஏன்னா ஆண்டவர் பிள்ளைங்களை என்ன பண்ணேன், சரசால போட்டுனேன், அவங்கள அடிச்சு, அவங்கள துன்பப்படுத்தி, அவங்களை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு நான் இதுதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, பாவிகளவும் பிரதான பாவி நான். எத்தனை பேர் நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தை நம்ம ஒப்பு கொடுக்குறவங்களா இருக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம எத்தனை பேர் ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறேன், உங்களுக்கு வேதனைப்படுத்திருக்கேன், துக்கப்படுத்திருக்கிறேன், துன்பப்படுத்திருக்கிறேன், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறேன், உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு விரோதமா பேசியிருக்கேன், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நான் பேசியிருக்கிறேன், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கேன். எத்தனை பேர் முழு ஹிருதயத்தோட நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. நான் ஒத்துக்கிறேன், நான் பாவி என்றதை நான் ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு, நான் பாவிகளவே பிரதான பாவி. ஏன்னா கிறிஸ்தவ பிள்ளைங்களை நான் வேதனைப்படுத்தினேன், துன்பப்படுத்தினேன், துக்கப்படுத்தினேன். நான் பாவி ஆண்டவரே. நம்ம எல்லாம் எழுதி நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண